எல்லாருக்கும் எல்லாருடைய பிதாவாகிய ஆண்டவருடைய நாமத்தையே நம்ம புகழ்த்துவோம். நாங்கள் இங்கு வந்திருக்கிறது ஆண்டவரை புகழ்த்தற்கும் எங்களுக்கு ஆண்டவர் தந்துள்ள எல்லா நன்மைகளையும் உங்களிடத்தில் பகிர்வதற்குமாகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கு நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக எனக்கு முன்னாடி பேசினா இந்த தேவசியங்கிற பிரதர், அந்த பிரதர் அவருடைய வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த வாழ்க்கை வரலாறில் அவர் விஜயம் வரிச்சது. அவர் அந்த வாழ்க்கை வரலாறில் அவர் பெரிய ஒரு லட்சியத்தை அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றெடுத்தது இந்த இயேசு கொடுத்த ஒரே கிருபை தான் என்பதை தான் அவர் உங்களுக்கு விளக்கினார். அவர் ஒரு காலத்தில் பல விதத்தில் உலகத்திற்கு அடிமையாக வாழ்ந்தார். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவரை மீட்டு அவருக்கு இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியாக என்று ஆண்டவர் அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழிநடத்துவதில் அவர் நமக்கு தந்ததுள்ளது என்ன? அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாறு. அவர் வாழ்க்கையில் அவர் பலவிதமான வாழ்க்கையில் அவர் மத்தியத்தும் அது மாதிரி மத்தியத்து கொண்டு பல விதத்தில் உலகத்திற்கு எதிரான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சொத்து சுகம் எல்லாம் இழந்து அவர் ஒரு டைமில் ரொம்ப ஒரு பிச்சைக்காரனாக அவர் உருவெடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த டைம் தான் அவர் கேரளாவில் டிவைன் என்கிற அந்த ஆசிரமத்தில் போய் இந்த இயேசுநாதரை அவர் காண்கிறார். அவர் பாரு அன்னைக்கு அவர் அந்த 30-38 வயசு அந்த இயேசுநாதரை காணும்போது அவருடைய பிறப்பே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தான் பிறந்தார். ஆனால் அவர் அந்த அத்தனை காலம் வாழ்ந்தது அவருக்கு சாட்சியாக வாழவில்லை. அதனால அவர் அந்த இயேசுநாதர் அவரை மறுபடியும் அவருடைய சொந்தமாக ஏற்றெடுக்கணும் என்பதற்காகவே அவரை அந்த டிவைனுக்கு அழைத்து அவர் நேரில் அவருக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவருடைய குற்றங்கள் எல்லாம் அவர் புரிந்து அவருடைய வாழ்க்கை அப்படியே இயேசுவிற்கு அர்ப்பணித்து வாழ ஆரம்பித்தார். அவருக்கு அந்த பழைய அவருடைய அந்த வாழ்க்கை மறுபடியும் அவர் அந்த பழைய வாழ்க்கைக்கு அவரை வரவைத்திருக்கிறார். இன்று அவருக்கு பாரு அன்னைக்கு அந்த 38 வயசுல அந்த டைம்ல அவர் வாழும்போது அவர் செய்த அக்கிரம வாழ்க்கையினாலே அவருடைய இரு கண்களுடைய பார்வை இருந்து அவர் ஒரு குருடனாகவே தான் இன்னைக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் பிரகாசத்தை பார்க்க முடியாமல் இன்னைக்கு இருண்டான ஒரு வாழ்க்கையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த டிவைனில் இருந்து வந்து டிவைனில் இயேசுநாதர் அவருக்கு அவருடைய உள் கண்ணினை பிரகாசிக்க வைத்து இன்னைக்கு இந்த உலகத்தை கண்டுகொண்டு அவர் உலகத்துக்கு அவருடைய அந்த வாழ்க்கையை பற்றி விவரித்து இயேசுநாதருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சாட்சியத்தை தான் இன்றைக்கு இந்த நேரம் நம்ம எல்லாரும் அனுபவித்தோம். அவர் கொடுத்த அந்த பெரிய அந்த சாட்சியத்தை நம்ம எல்லாம் ஏற்றெடுத்து கொண்டு அந்த இயேசுநாதருக்கு அடிபணிஞ்சு வாழ உங்கள் எல்லாரையும் நாங்கள்